Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹொசூரில் இருக்கிற கேஎஃப்சி ஷாப்புக்கு தான். ஸோ நான் வந்து இது வரைக்கும் கேஎஃப்சியில் சாப்பிட்டதே இல்லை. அதை வந்து என் ஹஸ்பண்ட்டை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு ஒரு சின்ன டின்னர் அவுட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிளேஸ்க்கு வரேன். இது ரீசெண்டாக தான் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டாமினோஸ் தான் மோஸ்ட்டாக நாங்கள் போய் சாப்பிடுவோம். இல்லைன்னா கிளப்டன் சிக்கன் ஒரு ஷாப் இருக்குது, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து விசிட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக கடைக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி தான் அட்மாஸ்பியர் வந்து இருக்குது. ஸோ எங்களுக்கான என்னென்ன ஆர்டரோ நாங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகிடுது. ஸோ அதை நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். பில் வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி காம்போ தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. மயோனீஸில் வந்து 2 வெரைட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து க்ரீமி, இன்னொன்று வந்து தந்தூரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான மயோனீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்கிற மாதிரி சம்திங் இருந்தது. ஒன்று வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது, ஒன்று ஸ்வீட்டாக இருந்தது. அடுத்தது வந்து பர்கர் வந்து நான் இது செகண்ட் டைம் சாப்பிட்றேன். ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டது வந்து கிளப்டன் சிக்கனில் தான் வந்து சாப்பிட்டுருந்தேன். சீரியஸ்லி அங்கே பர்கர் வந்து சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. ஒரு ஷாப்லேயுமே என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனு எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அந்த மசாலா ஐட்டம் அதுதான் மெயினான கான்செப்ட்டு. அதில் தான் வந்து டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ எனக்கு என்னவோ நான் இங்கே பர்கர் சாப்பிட்டதை விட எனக்கு கிளப்டன் சிக்கனில் இருக்கிற பர்கர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ப்ரைஸும் ஓகேவாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் சரி ஓகே ஒரு ட்ரீட்டுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்த உடனே சர்வேஷா வந்து எல்லாம் எடுத்து செக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தான். செக் பண்ணி சாப்பிட்லாமா வேணாமா, அவனுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து அவன் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தான். மீன்வைல் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரமோஷன் கிடச்சதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய அம்மா கிட்டேயும் தம்பி ஒய்ஃப் கிட்டலாம் சொல்லிவிட்டு வீடியோ கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வீடியோ காலில் பண்ணி பேசி முடிச்சதுக்கப்புறமா சர்வேஷா வந்து அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஆக்சுவலி சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய அம்மா வீட்டில் வந்து சிக்கன் ஷாப் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நாங்கள் சாப்பிட்டு பழகுனதுனால அவனுக்கு வந்து சிக்கன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒசூரில் வந்து அதிகமாக நாங்கள் கொடுக்குறதில்ல. பட் என்ன இந்த மாதிரி போகும்போது அதிகமாக வந்து அவன் அதுதான் வந்து வாங்கி சாப்பிடுவான். ஸோ எனக்கு வந்து பர்கர் தான் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. சரி பீட்சாவுக்கு வந்து நான் நிறைய ஷாப் ட்ரை பண்ணி கடைசியாக வந்து டாமினோஸ் தான் எனக்கு செட் ஆச்சு. அதே மாதிரி பர்கருக்கும் நல்ல ஷாப்பு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிட்டு வரேன். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே நான் செக் பண்ணதில் கிளப்டன் சிக்கனில் கிடைக்கிற பர்கர் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கேஎஃப்சியில் பர்கர் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. இது ஒரு மாதிரி சியூவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்கரை ஃபுல்லாக என்னால் சாப்பிடவே முடியல. அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரமோஷன் பார்ட்டி வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் வந்து கேஎஃப்சிக்கு நான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ரொம்ப மினிமல் ஆவரேஜாக தான் இருந்தது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கேஎஃப்சிக்கு போயிருக்கீங்க, உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெகட்டிவ் கமெண்ட் நான் எதுவும் கொடுக்கல, ஆவரேஜ் கமெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கேஎஃப்சி ரொம்ப பிடிக்கும்னா தயவுசெய்து கமெண்ட்டில் திட்டாதீங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye-bye.